Hi friends, welcome to Priya's Madurai Samayal. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான குக்கிங் vlog தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். குக்கிங் vlogனு சொல்லிட்டு என்ன பிரியா பாபா கிளிப்பிங் காட்டிட்டு இருக்கீங்க அப்படினா வேற ஒண்ணும் இல்ல, என்னோட வீடியோ எடிட் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த ஒரு கிளிப்பிங்ஸ் ஒரு வாட்டி கோயில் போனப்போ எடுத்தது இருந்தது. பார்க்கறப்போ ரொம்ப டிவைனா இருந்தது. அதனால தான் இதோட ஸ்டார்ட் பண்ணேன். பாபாவை பிடிக்கும் அப்படின்றவங்க பார்த்து வேண்டிட்டு அப்படியே vlogக்குள்ள வந்துருங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான லஞ்ச் மெனு தான். சொரக்காய் கடையல், ரசம், முட்டைக்கோஸ் பொரியல் தான். ஸோ சொரக்காய் கடையல் வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி. ரொம்ப உங்களுக்கு நிறைய வேலைகள் இருக்கும் பொழுது, வீட்டில் க்ளீனிங் பண்ணுற வேலைகள், மற்ற ஏதாவது ஆர்கனைஸ் பண்ணுற மாதிரி வேலை, ஒரு நாள் வந்து ரொம்ப ஹெக்டிக்காக இருக்குது, அன்றைக்கி குக்கிங் சிம்பிளாக பண்ணோம் அப்படின்னா இந்த ஒரு சமையல் வந்து நீங்கள் பண்ணலாம். இந்த சொரக்காய் கடையில் வந்து அவ்வளோ சிம்பிளான ஒரு ரெசிபி. அதுக்கு குக்கரில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கொஞ்சமாக கடுகுழுந்து சீரகம் போட்டு தாளிச்சிட்டு ஒரு 10 சின்ன வெங்காயம், 5 பூண்டு பல், ஒரு 2 பச்சை மிளகாய், 2 மீடியம் சைஸ் தக்காளி, இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கணும். இதை நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க சொரக்காவை சேர்த்துக்கிறேன். சொரக்காய் வந்து 250 கிராம் இருக்குது. தோல் சீவிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதை ஒரு 5 நிமிஷம் நல்லா அந்த வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாவோட வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள், இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கிறேன். சாம்பார் பொடி சேர்த்து பண்ணிங்க அப்படின்னா அந்த சொரக்காய் கடையில் இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். சேர்த்துட்டு அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு, பெரிய கிளாஸில் 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துருக்கேன். சொரக்காயும் வேகும் போது தண்ணி விடும் அப்படின்றதுனால 2 கிளாஸ் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நான் புளி தண்ணி ஊற்றுறதுக்கு மிஸ் பண்ணிட்டேன். அதனால தான் மல்லித்தலை சேர்த்ததுக்கப்புறம் புளி தண்ணி ஊற்றுறேன். நீங்கள் மல்லித்தலை சேர்க்கறதுக்கு முன்னாடியே புளி தண்ணி சேர்த்துருங்க. புளி தண்ணி வந்து ஒரு மீடியம் சைஸ் நெல்லிக்காய் அளவுக்கு புளியை தண்ணியில் கரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. ஜாஸ்தியாக சேர்த்திங்கன்னா ரொம்ப புளிப்பாயிடும் அந்த கடையில். தக்காளியும் சேர்த்துருக்கோம் அப்படின்றதுனால புளி கரைசல் வந்து உங்களோட அந்த புளிப்பு தன்மைக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ குக்கர் மூடி போட்டு விசில் போட்டுட்டேன். ஒரு 4 விசில் அடிச்சிச்சுன்னா நல்லா குழைய வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து கடைஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ சைடில் வந்து ரசத்துக்கு தேவையானதை தாளித்து எடுத்துக்க போகிறேன். ரசம் வந்து ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன். நிறைய வீடியோஸில் ரசம் ரெசிபி வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அதனால தான் இந்த வீடியோவில் பெருசாக அதை பற்றி ஷேர் பண்ணிக்கல. யூஸ்வலாக பண்ணக்கூடிய தக்காளி ரசம் தான் பண்ணுறேன். அதுக்கு வந்து தாளிக்கிறதுக்கு எப்பவும் போல் கொஞ்சமாக கடுகுழுந்து, வெந்தயம், கருவேப்பிலை, மிளகாய் வத்தல், பெருங்காயத்தூள் இதெல்லாம் சேர்த்து தாளித்து சேர்த்துட்டோம் அப்படின்னா ரசம் ஒரு சைடு வந்து ரெடி ஆகிட்ருக்கும். அது ரெடி ஆகிட்ருக்கும் போதே அப்படியே முட்டைக்கோஸ் பொரியலையும் ரெடி பண்ணலான்னு பார்த்தேன். ஆக்சுவலி முட்டைக்கோஸ் பொரியல் வந்து பொதுவாக நம்ம வெங்காயம் பச்சை மிளகாய் அதெல்லாம் போட்டு வதக்கிட்டு முட்டைக்கோசையும் போட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு தண்ணி தெளித்து வேக வைப்போம் இல்லையா. நான் அதுக்கு பதிலாக இன்றைக்கி இட்லி பாத்திரத்தில் வந்து வேக வைக்க போகிறேன். ரீசன்ட் டைமில் நான் நிறைய காய்கறிகளை இந்த மாதிரி தான் வேக வச்சு தாளித்து வந்து சாப்பிட்றேன். ஸோ இந்த மாதிரி சாப்பிடும்போது அந்த டேஸ்ட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் ஆல்சோ வந்து அதில் இருக்க நியூட்ரிஷனும் கம்மியாகாமல் நமக்கு கிடைக்கும். ஸோ அதனால் வந்து இட்லி பாத்திரத்தில் வந்து முட்டைக்கோஸை வேக வைக்க போகிறேன். அதுக்கு முட்டைக்கோஸை வந்து எப்பவும் போல் நல்ல பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். தண்ணி வந்து நல்லா சூடாயிடுச்சு. இப்போது இதில் நம்ம நறுக்கி எடுத்து வச்சுருக்க முட்டைக்கோஸை போட்டுட்டு இது கூடவே பாசிப்பருப்பு நீங்கள் சேர்க்க விருப்பப்பட்டீங்கன்னா அதுவும் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். சும்மா கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த முட்டைக்கோஸை சேர்த்துட்டு அது மேலேயே இந்த மாதிரி கடலைப்பருப்பையும் சேர்த்துட்டு, இல்லை நீங்கள் பாசிப்பருப்பு சேர்க்கணும், பாசிப்பருப்பையும் சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 7லேருந்து 10 நிமிஷம் வேக வச்சிங்கன்னா சூப்பராக நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும். அப்படியே அது வெந்துட்டு இருக்கும் போதே சைடில் அதுக்கு தேவையானதை தாளிச்சிடலான்னு பார்க்குறேன். அதுக்கு கடாயில் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கடுகுழுந்து, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், கூடவே உங்களுக்கு பட்டை மிளகாய் வேணும் அப்படின்னாலும் சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து தாளித்து விட்டதுக்கப்புறம் இப்போ வேக வச்சுருக்க அந்த முட்டைக்கோஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதை அப்படியே எடுத்து இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்தோம் அப்படின்னா ஒரு சூப்பரான முட்டைக்கோஸ் பொரியல் வந்து ரெடி ஆகிடும். இது வந்து சீக்கிரமாகவும் முட்டைக்கோஸ் பொரியல் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான வழி. அண்ட் ஆல்சோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அதில் இருக்க சத்துக்களும் அந்த நம்ம வேக வைக்கும்போது அதிலே வந்து போயிடாமல் இந்த மாதிரி வேக வச்சு எடுக்கும்போது அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் முழுமையாக நம்மளுக்கு கிடைக்கும். அப்படியே சைட் பை சைடாக பார்த்தீங்கன்னா சொரக்காய் நல்லா வெந்துருச்சு. அதை இந்த மாதிரி மசிக்கிறது வச்சு நல்லா மசிச்சு விட்டதுக்கப்புறமா
கொஞ்சமாக கடுகு உளுந்து பட்டை மிளகாய் கருவேப்பிலை சேர்த்து தாளித்து சேர்த்துட்டோம் அப்படின்னா நம்மளோட சூப்பரான அந்த சொரக்காய் கடையல் ரெடி ஆகிடும். நல்ல சுட சுட சாதத்தோடையெல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். அண்ட் ஆல்சோ சூடான இட்லியோட சேர்த்து சாப்பிட்றதுக்குமே நல்ல ஒரு காம்பினேஷன். இப்போ பாருங்கள், முட்டைக்கோஸ் வந்து நல்லா வெந்துருச்சு. இதோட சேர்த்து தாளிச்சிட்டு தேங்காய் துருவல் சேர்த்துற போகிறேன். அவ்வளோதான். இன்னைக்கு ஒரு சூப்பரான சிம்பிளாக டேஸ்டியாக பண்ணக்கூடிய லஞ்ச் மெனு ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபிஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நல்ல ஒரு ரெசிபியோட நல்ல ஒரு vlog-ஓட இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.